வணக்கம். அனைத்து ராசிகளுக்கும் முருகப்பெருமானின் பிரத்யேக மந்திரம். இந்த தொகுப்பில் நாம் இன்று பார்க்க இருப்பது துலாம் ராசி. துலாம் ராசியின் அதிபதி சுக்கிரன் ஆவார். சுக்கிரன் அழகு, அன்பு, உறவுகள், சமநிலை, கலை மற்றும் செல்வ வளத்தை குறிக்கிறார். துலா ராசிக்காரர்களின் இயல்புகள்: சமநிலையை விரும்புபவர்கள், நீதியுணர்வு கொண்டவர்கள், நல்ல உறவுகளை பேணுவார்கள், அமைதி மற்றும் ஒற்றுமையை நாடுபவர்கள். ஆனால் இவர்களுக்கு சில நேரங்களில் முடிவெடுப்பதில் தயக்கம், மனக்குழப்பம், அனைவரையும் திருப்திப்படுத்த முயற்சித்தல் போன்ற சவால்களும் ஏற்படலாம். இவர்களுக்காக கொடுக்கப்பட்ட பிரத்யேக மந்திரம் ஓம் ஷண்முகாய நமக. ஷண்முகன் யார்? ஷண்முகா என்பது 6 முகங்களுடன் அருள் புரியும் முருகப்பெருமானின் திருவுருவம். இந்த 6 முகங்கள் ஞானம், கருணை, வீரியம், பாதுகாப்பு, ஒழுக்கம் மற்றும் அருள் ஆகியவற்றை குறிக்கின்றன. இந்த மந்திரத்தை துளாராசிக்காரர்கள் பயன்படுத்துவதனால், ஜபிப்பதனால் இவர்களுக்கு சமநிலை, மன அமைதி, நல்ல உறவுகள், தெளிவாக முடிவெடுக்கும் திறன் மற்றும் செழிப்பு ஆகியவற்றை வளர்க்க இது உதவுகிறது என பக்தர்களால் நம்பப்படுகிறது. அடுத்து நாம் பார்க்க இருப்பது விருச்சிக ராசி. விருச்சிக ராசியின் அதிபதி செவ்வாய் ஆவார். இந்த ராசிக்காரர்கள் பொதுவாக ஆழமான உணர்வுகள் கொண்டவர்கள், உறுதியான மனப்பான்மையுடையவர்கள், ரகசியங்களை காக்கும் தன்மை கொண்டவர்கள், அசாதாரண மன வலிமை உடையவர்கள். ஆனால் சில நேரங்களில் உணர்ச்சி வசப்படுதல், கோபம் அல்லது பிடிவாதம், மன அழுத்தம், பொறாமை அல்லது சந்தேகம், உள்ளுக்குள் துன்பத்தை சுமந்து கொள்வது போன்ற சவால்களையும் இவர்கள் சந்திப்பார்கள். விருச்சிக ராசிக்கான பிரத்யேக மந்திரம் ஓம் பாஸ்கராய ஸ்கந்தாய நம. இதன் பொருள், பாஸ்கரன் சூரியன், ஒளி, உயிர் சக்தி, ஆரோக்கியத்தை குறிக்கிறது. ஸ்கந்தன் வீரமும் ஞானமும் நிறைந்த முருகப்பெருமானை குறிக்கிறது. அதனால் ஓம் பாஸ்கராய ஸ்கந்தாய நம என்பது சூரியனை போன்ற ஒளியும் சக்தியும் கொண்ட ஸ்கந்த பெருமானை வணங்குகிறேன் என்ற பொருளை தருகிறது. விருச்சிக ராசியுடன் உள்ள தொடர்பு உணர்ச்சி நிலைத்தன்மையை அளிக்கிறது. விருச்சிக ராசியினர் ஆழமான உணர்வுகளை கொண்டவர்கள். சூரியனின் ஒளியை போன்ற தெளிவையும் மன உறுதியையும் இந்த மந்திரம் குறிக்கிறது. செவ்வாய் ஆற்றலின் கிரகம். ஸ்கந்தன் தெய்வீக வீரத்தின் அடையாளம். எனவே இந்த மந்திரம் உயிர் சக்தி மற்றும் செயல்திறன் வளர்க்கும் என நம்பப்படுகிறது. இந்த மந்திரத்தை பக்தியுடன் ஜபிப்பது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மன அமைதி, உணர்ச்சி கட்டுப்பாடு, உடல் வலிமை, தைரியம் மற்றும் வாழ்க்கையில் முன்னேறும் சக்தி ஆகியவற்றை வளர்க்க உதவும் என பாரம்பரிய ஜோதிட நம்பிக்கை கூறுகிறது. அடுத்து நாம் பார்க்க இருக்கும் ராசி தனுசு ராசி. தனுசு ராசியின் அதிபதி கிரகம் குரு பகவான் ஆவார். குரு என்பது ஞானம், ஆன்மீகம், தர்மம், உயர்கல்வி, நல்ல ஆசிரியர்கள், நல்ல வழிகாட்டுதல் ஆகியவற்றுக்கான காரகன். இவர்களுக்கான மந்திரம் ஓம் குருப்யோ நமக. இந்த மந்திரத்தை கூறுவதனால் இவர்களுக்கு என்ன பயன் கிடைக்கும்? தனுசு ராசிக்காரர்கள் இயல்பாகவே வாழ்க்கையின் ஆழமான உண்மைகளை அறிய விரும்புபவர்கள். இந்த மந்திரம் மனதில் தெளிவையும் சரியான முடிவெடுக்கும் திறனையும் வளர்க்கும் என நம்பப்படுகிறது. இந்த மந்திரத்தை ஜபிப்பதால் இறை நம்பிக்கை, பக்தி, கருணை மற்றும் ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும். வாழ்க்கையில் சரியான நேரத்தில் சரியான ஆலோசனைகள் கிடைப்பது மிக பெரிய பாக்கியமாகும். ஓம் குருப்யோ நமக மந்திரம் நல்ல ஆசிரியர்கள், வழிகாட்டிகள், மூத்தோர்களின் ஆசீர்வாதம் கிடைக்க உதவும் என நம்பப்படுகிறது. அடுத்த ராசி மகர ராசி. மகர ராசியின் அதிபதி சனி. சனியின் தாக்கத்தால் மகர ராசிக்காரர்கள் பொதுவாக பொறுப்புணர்வு, கடின உழைப்பு, பொறுமை ஆகியவற்றை கொண்டிருந்தாலும் சில நேரங்களில் சோர்வு, தாமதமான அழுத்தம் மற்றும் உற்சாக குறைவு போன்றவற்றையும் அனுபவிப்பார்கள். இவர்களுக்காக கொடுக்கப்பட்ட பிரத்யேக மந்திரம் ஓம் சரவண பவாய நமக. இந்த மந்திரம் இவர்களின் சோம்பலை நீக்குகிறது, உடல் மற்றும் மன சோர்வை அகற்றி செயலில் வேகத்தையும் உற்சாகத்தையும் அளிக்கிறது. சனியின் காரணமாக ஏற்படும் தடை மற்றும் தாமதங்களை சமாளிக்க மன வலிமையையும் பொறுமையையும் அதிகரிக்கிறது. இலக்கை நோக்கி தொடர்ந்து முயற்சி செய்யும் மனப்பக்குவத்தை வளர்த்து
தொழில் மற்றும் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்துகிறது. மனதில் தெளிவு ஏற்பட்டு சரியான முடிவுகளை எடுக்க உதவுகிறது. என்னால் முடியும் என்ற நம்பிக்கையை வளர்த்து சாதனை செய்யும் ஆற்றலை இந்த மந்திரம் இவர்களுக்கு அளிக்கிறது. அடுத்த ராசி கும்பராசி. கும்பராசிக்காக கொடுக்கப்பட்ட பிரத்யேக மந்திரம் ஓம் ஸ்கந்தாய நமக. கும்பராசியின் அதிபதி சனி பகவான் ஆவார். கும்பராசிக்காரர்கள் பொதுவாக ஆழமாக சிந்திப்பவர்கள், மனித நேய குணம் கொண்டவர்கள். ஆனால் சில நேரங்களில் மனக்குழப்பம், தனிமை உணர்வு, பொறுமையின்மை மற்றும் எதிர்காலம் பற்றிய கவலைகளால் பாதிக்கப்படுவார்கள். ஸ்கந்தா என்பது முருகப்பெருமானின் திருநாமமாகும். ஸ்கந்தன் என்பது தெய்வீக படைத்தளபதி, ஞானத்தின் வடிவம். இந்த மந்திரத்தை ஜபிப்பதால் மன அமைதி அதிகரிக்கும், பொறுமை மற்றும் சகிப்புத்தன்மை வளரும், தேவையற்ற குழப்பங்கள் குறையும், ஆன்மீக உணர்வு மேம்படும், சனியின் சோதனைகளை எதிர்கொள்ள மன வலிமை கிட்டும். எனவே கும்பராசிக்காரர்களின் மனதை நிலைப்படுத்தி இறை உணர்வை வளர்க்க இந்த மந்திரத்தை அனுதினமும் சொல்லி வர வேண்டும். இறுதியாக நாம் பார்க்க இருப்பது மீன ராசி. மீன ராசியின் அதிபதி குரு பகவான் ஆவார். மீன ராசிக்காரர்கள் கருணை மிக்கவர்கள், ஆன்மீக நாட்டம் கொண்டவர்கள், பக்தி உணர்வு நிறைந்தவர்கள். ஆனால் சில சமயங்களில் அதிக உணர்ச்சி வசப்படுதல், உலக வாழ்க்கையில் குழப்பம் மற்றும் முடிவெடுப்பதில் தயக்கம் ஏற்படலாம். இவர்களுக்காக கொடுக்கப்பட்ட பிரத்யேக மந்திரம் ஓம் ஸ்ரீ சுப்பிரமணியாய நமக. சுப்பிரமணியா என்பது முருகப்பெருமானின் ஞானம் மற்றும் பரிபூர்ண அருளை குறிக்கும் திருநாமமாகும். இந்த மந்திரத்தை ஜபிப்பதால் ஆன்மீக முன்னேற்றம் கிடைக்கும், குருவின் அருள் அதிகரிக்கும், செல்வம் மற்றும் வளம் பெருகும், மனதில் மகிழ்ச்சி மற்றும் திருப்தி உருவாகும், பிறவி பந்தங்களிலிருந்து விடுதலை பெறும் உயர்ந்த சிந்தனை வளர்க்கப்படும். எனவே மீனராசிக்காரர்களின் இயல்பான ஆன்மீக தன்மையை மேலும் உயர்த்தி செல்வம், சந்தோஷம் மற்றும் முக்தியை நோக்கி வழிநடத்தும் மந்திரமாக ஓம் ஸ்ரீ சுப்பிரமணியாய நமக வழங்கப்படுகிறது.